சதகல்லாஹுல் மௌலான அல்லி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக நமக்கு அறிமுகமாகின்ற போதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுப்பதின் மூலம் ஆசிரியராக முதலிலே அல்லாஹ் நமக்கு அறிமுகமாகிறான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லாத்தையும் நம்ம தான் கற்றுக் கொடுத்தோம் என்று குறிப்பிடுகிறான். அப்படியானால் மனித உறவில் முதலாவது உறவாக ஆசிரியர் மாணவர் உறவு தான் வருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான, மனிதனை படைத்தான், அல்லமகுல் பயான், அவனுக்கு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று குறிப்பிடுகிறான். அப்போது கற்றுக் கொடுக்குதல் என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தன்னை ஆசிரியனாக வெளிப்படுத்தி இருக்கின்றான். கல்வியிலே கற்பதும் கற்றுக் கொடுப்பதுமான தொடக்கம் அங்கிருந்தே வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியராகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இன்னமா புஇஸ்து லி தம்மீம மகாரிமல் அஹ்லாக், அந்த ஆசிரியருக்கு என்ன பணி? இந்த உலகத்திற்கு ஆசிரியராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த ஆசிரியருக்கு என்ன பணி? தம்மீம மகாரிமல் அஹ்லாக், உயர்ந்த குணத்தை முழுமைப்படுத்துவதற்கு, உயர்ந்த பண்புகளை முழுமைப்படுத்துவதற்கு, உயர்ந்த நற்குணங்களை இந்த உலகத்தில் நான் நிறைவுபடுத்துவதற்கு வந்திருக்கிறேன். ஆசிரியர் ஒன்று எஜுகேஷன் கொடுப்பார், இன்டலெக்சுவலாக இருப்பார். அறிவு மனிதனுக்கு வழங்குவதில் ஒன்று இருக்கிறது. அறிவு என்றால் ஒன்றை பற்றிய தகவல்கள், செய்திகள், கொஞ்சம் கூட போன பகுத்தறிவு, இதெல்லாம் வச்சு எப்படி யோசிக்கணும் என்கின்ற சூழல்கள், இது அறிவுதான். பண்பாடுகளை போதிப்பதும் அறிவுதான். எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் பண்பாடு சார்ந்த அறிவியல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து சமுதாயத்திற்கு போதித்தது எந்த அறிவு என்று சொன்னால் பண்பாட்டு அறிவு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருப்பாங்க, பெரிய பயங்கரமான முடி, அவர் சீவலை உட்காந்துருக்கார். மபால் அக்வான், சில பேருக்கு என்ன ஆச்சு, அதை முடிகளை சுத்தம் பண்ணி அது பளிச்சுன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். உடனே அந்த சாமி வச்சு போயிடுவார், போய் பளிச்சுன்னு வெட்டிட்டு உட்காருவார். சிகப்பாக ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். உடம்பை மறைக்கிறதுக்கு தான், இருந்தாலும் அது நிறங்களுக்கு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. ஏன் இந்த நிறத்தை பெண்களுக்கு தரக்கூடாது? சிகப்பாக போடுறது, ஒரே மாதிரியாக கலர் இருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு தான் கரெக்டு. ஆண்கள் அதை தவிர்த்தான் நல்லதாக இருக்கும். உடனே அந்த சாமி எஞ்சி போய் அந்த சிகப்பு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு சாதாரண உடையை உடுத்தி கொண்டு வருவார். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது எதுன்னு கேட்டால் ஒழுக்கம் போதித்தார்கள். இன்றைக்கு கல்வி வளர்ந்துருக்கிறது, அறிவு வளர்ந்துருக்கிறது, ஆனால் பப்ளிக் பிஹேவியர் வளரலை. எல்லாமே இருக்குது, எல்லாமே அவங்க டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்குது. ஒரு மாணவர் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டான், ஏன்னாப்பா படித்த பையன் மாதிரி இருக்க, ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டால், இதெல்லாம் எங்கள் பாட புத்தகத்தில் வரலையே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாட புத்தகம் என்பது இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆனால் பண்பாடுகளை, நியாயங்களை அந்த மாணவனுக்கு வளர்த்திருக்கிறதா என்று சொன்னால் அது வளர்க்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற பண்புகள். அநாகரிகங்கள் பெருகி இருக்கிறது. ஆணவ கொலை அன்னைக்கு நடந்துச்சு, இன்றைக்கி நடந்துச்சு. அன்றைக்கி படிக்காதவர்கள் செய்து கொண்டார்கள், இன்றைக்கி படித்தவர்கள் பிளான் போட்டு பண்ணுகிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எது தவிர்க்கப்படமோ அது நீக்கப்படலை. திருட்டு அன்னைக்கு நடந்துச்சு, இன்றைக்கி நடந்துச்சு. அன்றைக்கி பிட் பாக்கெட்டு, வழிப்பறி, கொள்ளை இப்படி போயிட்டு இருந்துச்சு, பாவம் படிக்காதவன், அவ்வளோதான். இன்றைக்கி செல்ஃபோனை எடுத்தவொடனே அபாயம், ஏதாவது நம்பர்கள்லேருந்து கால் வந்தால் அதை எடுக்காதீங்க, எதையாவது ஓடிபி கேட்டால் தந்துடாதீங்க, எல்லா ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க, உங்களுடைய பண மோசடி அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இந்த நம்பர்கள்லேருந்து கால் வந்தால் உடனே தெரியப்படுத்துங்க, எல்லாம் போட்டு சைபர் கிரைம் என்றதற்கு பேர்.
அதை செய்கிற ஆள் யார்? ஏசி அறையில் அமர்ந்து கம்ப்யூட்டர்களோடு லேப்டாப்புகளோடு அமர்ந்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களில் பேங்குகளிலிருந்தும் இன்னபிற ஐடிகளிலிருந்தும் காசுகளை எப்படி திருடுவது? படிப்பு கூடியிருக்கிறது. அந்த படிப்பு எதற்கு கருவியாக பயன்படுகிறது என்று சொன்னால், சமூக சீர்கேடுகளுக்கு, இது போன்ற அனாச்சாரங்களுக்கு, வழிவரிகளுக்கு நவீன கொள்ளை என்று இதற்கு பெயர். கொள்ளை ஒன்று தானே, திருட்டு ஒன்று தானே, அது என்ன சாதா திருட்டு, நவீன திருட்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை மேம்படுத்தினார்கள், பண்பாடுகளில் உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். சொன்னார்கள், ஐயுக்கும் மிக்ததைத்தும் எகுத்ததைத்தும், நான் வழிகாட்டிய இந்த தோழர்களில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியராக இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் பண்பாடுகளை போதித்தார்கள். முதல்ல அறியாமை நீங்கணும். அறிவுனா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அறியாமைனா என்ன, அதை முதல்ல அந்த மக்களுக்கு மத்தியில் அதுதான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அறிவுபூர்ணமாக எதையும் அணுகுவதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மௌத்தாயிட்டார், இப்ராஹிம் மௌத்தாயிட்டாங்க. அடக்கம் பண்ணும்போது அன்றைக்கி சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, சூரிய கிரகணம் ஏன் தெரியுமா பிடிச்சிருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மௌத்தாயிருக்கார், அதனால் சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்தோடு தன் மகனினுடைய இறுதி கிரிகைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்கள் பேசுறதை கேட்டு அமைதியாக இருக்கலாம். சொன்னார்கள், எந்த தனி மனிதனின் இறப்புக்காகவோ மரணத்திற்காகவோ பிறப்பிற்காகவோ இந்த சூரியன் கிரகணம் பிடிக்கிறது இல்லை, அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இப்படி நம்புறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அறியாமையை நீக்குகிறார்கள். எத்தனை அறியாமல் இருந்துச்சுன்னு பெரிய பட்டியல் போட்டால் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன முடியலை, ஐயாமுல் ஜாஹிலியான்னு பேர் வச்சுட்டாங்க. அது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு பேர் வச்சிருச்சு வரலாறு. ஏன்னு கேட்டால், ஏதாவது ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல பண்பாக இருந்திருந்தா அது ஒரு நல்ல காலம்னு பேசியிருக்கலாம். தூர நோக்கு சிந்தனைகளில் அந்த சமூகத்தில் ஒரு வெளிச்சம் தென்படலை. அவ்வளவுக்கு பயங்கரமான மக்கள். ஒரு ஒட்டகம் நிற்கிதுன்னா சாப்பாட்டுக்கு அறுத்தா ஒரு ஃபுல்லாக அறுத்த வேஸ்ட் ஆகிடும், என்ன செய்யலாம்? பிரிஞ்சிருந்தால் அறுத்து கறி வைக்கலாம். ஒரு தொடையை நிற்கிற ஒட்டகத்துக்கு ஒரு தொடையை மட்டும் அறுத்துருவாங்க, அடுத்து ரெண்டாவது தொடையை அறுத்துப்போம். சரி, அந்த ஒட்டகம் வழியால் எப்படி துடிக்கும்? உயிருள்ள ஒட்டகத்தினுடைய ஒரு தொடை மட்டும் அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டுரும். இரத்த வெள்ளத்தில் அந்த ஒட்டகம் தன் உயிரை இன்னும் சில நாட்களுக்கு ஜீவித்து வைத்திருக்கும். இப்படி அவர்களுடைய இரக்கமற்ற பண்பு இருந்துச்சு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். எந்த அளவுக்கு மாற்றினாங்கன்னா, வண்டி ஒட்டகத்தை நிறுத்தின உடனே சொன்னார்கள், இது என்ன வெம்பற்படியா உங்கள் சுமைகளை தூக்கி கொண்டே இருக்கிறது, நின்றுட்டிங்கன்னா நீங்கள் இறங்குற மாதிரி ஒட்டகத்தில் சுமைகளை இறக்குங்க, இறக்கி அதை விடுவீங்கள், அதுக்கு உணவு கொடுங்கள், தண்ணீர் கொடுங்கள், நிழல் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர்கள் மீது காட்டுகிற அன்பு, அந்த பரிவு, மக்களுக்கு அப்புறம் தான் அந்த பண்பு வந்தது. இப்படித்தான் நடந்து கொள்ளணும், உயிர்கள் இருந்தால் ஒட்டகங்களாக இருந்தால் இப்படித்தான் நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு இந்த காரூண்ய நிகழ்வுகளை நாம் ஆயிரம் சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்தார்கள். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை மீட்கிறார்கள், பெண்களை மீட்கிறார்கள். பப்ளிக்காக நடந்து கொண்டிருந்த வழிப்பறி கொள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்துகிறார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொன்னாங்க, ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவரை ஐயாமுல் ஜாஹிலியாவில் என்னென்ன மூட பழக்கம் இருந்துச்சோ எல்லாத்தையும் தகத்த கதமைய என் 2 கால்களுக்கு கீழே போட்டு புதைச்சிட்டேன். இனி இங்கே அறியாமை இல்லை, இது ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலம் அல்ல. நான் தரக்து ஃபீக்கும், உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன். எப்படின்னு கேட்டால், அது வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற ஒரு பகலின் வெளிச்சத்தை போல உங்கள் வாழ்க்கையை நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னார்கள். இதுதான் ஆசிரியர் பணி. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் பணி என்பது ஒரு நிறைவு பெற்ற ஒரு பணி. ஒட்டுமொத்த சமூகத்தையும் அறிவாளிகளாகவும் பண்பாளர்களாகவும் மாற்றிய உயர்ந்த புரட்சியின் பணிதான் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேராசிரியராக இந்த உலகத்திற்கு வந்தது.
நபிகள் பெருமானாருடைய ஆசிரிய பணியின் அந்த இல்மைத்தான் நாம் ஹதீஸுகளாக வாழ்வியல் நெறிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த குர்ஆனாக நாம் இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான நேர் வழிகளையும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.